எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷலான வரலாற்று விளக்கு பதிவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் வரலாறு கிடையாது. கதைகளுக்குள்ள கதையா பின்னி பிணைஞ்ச ஒரு மாபெரும் இதிகாச பயணம். தொன்ம கதைகள், குறிப்பா விக்ரமாதித்தன் கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ஏன்னா முதல் பதுமை சொன்ன அந்த சுவாரஸ்யமான சரித்திரத்தை ரொம்ப தெளிவா ஒரு அட்டகாசமான கதை சொல்லும் பாணியில இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இந்த மாயாஜால உலகத்துக்குள்ள நுழைவோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம போஜ மகாராஜா காட்டுல இருந்து தோண்டி எடுத்த அந்த நவரத்ன சிம்மாசனத்தை அவரோட அரண்மனைக்கு கொண்டு வராரு. அதுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான 1000 கால் மண்டபத்தை கட்டி அந்த சிம்மாசனத்தை நடுவுல கம்பீரமா வைக்கிறாரு. புனித நீராட்டு, வேத மந்திரங்கள்னு எல்லாம் முடிஞ்சு நல்ல முகூர்த்தத்துல அவர் அந்த அரியாசனத்துல ஏற முற்படுற அந்த நிமிஷம் ஒரு மாபெரும் அதிர்ச்சி. அந்த சிம்மாசனத்தோட 32 படிகள்ல இருந்த 32 பதுமைகளும் போஜ மன்னனை பார்த்து ஒட்டு மொத்தமா கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாபெரும் மன்னனை பார்த்து அந்த சிலைகள் ஏன் சிரிக்கணும்? இதுதான் நம்ம கதையோட அட்டகாசமான ஆரம்பம். விசித்திர சிம்மாசனமும் பதுமையின் சிரிப்பும். இந்த சிரிப்பை கேட்டதும் போஜ மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் சிம்மாசனத்துல ஏற போகும்போது நீங்க ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட கேக்குறாரு. அப்போ முதல் படியில இருந்த சுகேசி அப்படிங்கிற பதுமை பேச தொடங்குது. போஜராஜனே, எங்களோட சக்கரவர்த்திக்கு இருந்த வீரம், வேகம், தைரியம், நற்பண்பு இதெல்லாம் உனக்கு இருக்குன்னு நினைச்சா மட்டும் நீ இந்த சிம்மாசனத்துல ஏறலாம் அப்படின்னு ஒரு சவாலை முன்வைக்குது. இதை கேட்டதும் போஜருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவரோட ஈகோ கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ரொம்ப பெருமையாவும் சற்று அகம்பாவத்தோடவும் போஜர் சொல்றாரு, நீ சொன்ன எல்லா குணங்களும் என்கிட்டயும் இருக்கு. ஈகையில என்ன போல இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி தருபவன் நான் அப்படின்னு தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு. தான் எவ்ளோ பெரிய தர்மவான்னு அந்த சிலை கிட்ட நிரூபிக்க அவர் முயற்சிக்கிறாரு. ஆனா பதுமை சுகேசி ரொம்ப கூலாகவும் அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஒரு பதிலடி கொடுக்குது. இப்படி ஒன்ன நீயே பெருமையா சொல்லி காட்டுறதே உன்னோட கீழ்மையான குணத்தை காட்டுது. நற்குணம் கொண்ட ஒருத்த தான் செஞ்ச உதவிகளை பெரிதுபடுத்தி பேச மாட்டான். எவன் ஒருத்தன் தன்னை பத்தி உயர்வாக பேசிக்காமலும் மத்தவங்களோட குறைகளை பத்தி தண்டோரா போடாமலும் இருக்கானோ அவனே மனிதர்கள்ல சிறந்தவன் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்துது. இதை கேட்ட போஜர் வெட்கி தலகுனிறாரு. அப்போ சுகேசி இந்த சிம்மாசனத்தோட உண்மையான சொந்தக்காரரான சக்கரவர்த்தி விக்ரமாதித்தனின் கதையை சொல்ல தொடங்குது. சூரியசேனனின் கல்வி தேடல். விக்ரமாதித்தனை பத்தி முழுசா புரிஞ்சிக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ராஜமகேந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியசேனன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தான். அவன் ஏற்கனவே 64 கலைகளையும் கரைச்சு குடிச்சவன். ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்ல. இன்னும் தன்னோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் பசியோட சரியான குருவை தேடி ஒரு நாடோடியா புறப்படுறான். அவனோட அந்த தேடல் எவ்வளவு கடுமையானது தெரியுமா? காட்டுல களைச்சு போய் தூங்குற சூரியசேனனை ஒரு பிரம்ம ராட்சசன் சந்திக்கிறான். அவன் உண்மையில சாபம் பெற்ற ஒரு ரிஷி. அந்த ரிஷி ஒரு பயங்கரமான கண்டிஷன் போடுறாரு. நான் அவனுக்கு வித்தைகளை கத்து கொடுப்பேன், ஆனா நீ 6 மாச காலம் சாப்பாடு, தூக்கம் இதை ரெண்டையும் விட்டுட்டு விரதம் இருக்கணும். சூரியசேனனும் இதை ஏத்துக்கிறான். நினைச்சு பாருங்க, 6 மாசம் பசி தூக்கம் இல்லாம ஆலமர இலைகள்ல ரிஷி எழுதி போடுற வித்தைகள் எல்லாம் கத்துக்கிறான். சரியா 6வது மாசம் முடிவுல ரிஷியோட சாபம் நீங்குது. தேவலோகத்திலேருந்து இந்திர விமானம் வந்து அவரை அழைச்சிட்டு போகுது. சூரியசேனன் உலகத்திலே ஈடு இணையற்ற அறிஞனா மாறுறான். தேவயானியின் காதலும் மன்னனின் தீர்ப்பும். வித்தைகள் எல்லாமே முழுமையா கத்துக்கிட்ட சூரியசேனன் திரும்ப தன் ஊருக்கு போற வழியில உத்கலம் அப்படிங்கிற நகரத்துக்கு வரான். இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். 6 மாசம் சாப்பாடு தூக்கம் இல்லாததால அவனோட உடம்பு முற்றிலும் செயலிழந்து போய் அந்த நகரத்துல இருந்த ஒரு வீட்டின் திண்ணையில ஒரு மரக்கட்டை மாதிரி சுருண்டு விழுந்துடுறான். அவன் மயங்கி விழுந்த வீடு தேவயானி அப்படிங்கிற ஒரு தாசியோடது. அவனை பார்த்ததும் அவனோட உடம்பு மரக்கட்ட மாதிரி இருந்ததால பெணம்னு தான் முதல்ல நினைச்சா. வைத்தியரை கூப்பிட்டு பார்த்தப்போதான் அவர் ரொம்ப காலமா உண்ணாமலும் உறங்காமலும் இருந்ததால மூச்சு விடுற பெணம் மாதிரி ஆகியிருக்கான்னு தெரிய வருது. தொடர்ந்து 5 நாள் அவனுக்கு தைலம் தேய்ச்சு மருந்துகள் கொடுத்து ரொம்ப கவனமா பாத்துக்கிறா தேவயானி. கண்முழிச்ச சூரியசேனன் கிட்ட, உங்களை என் கணவனாவே நினைச்சு சேவை செஞ்சேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஆனா சூரியசேனனும் தான் ஒரு அந்தணன்னு சொல்லியும் தாசிக்குல பெண்ண மணக்க சாஸ்திரம் அனுமதிக்காதனும் ரொம்ப கடுமையா மறுத்துடுறான். ஆனா தேவயானி உடாப்பிடியா இந்த விவகாரத்தை நேரா உத்கல நகரத்து மன்னன் ரவிமார்வர்மன் கிட்ட கொண்டு போறா. 2 தரப்பு நியாயங்களையும் கேட்ட மன்னன் தன் ராஜகுரு கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அப்போ ராஜகுரு சொன்ன அந்த தீர்ப்பு இருக்கே, அதுதான் மொத்த வரலாற்றையுமே மாத்துது. ஒரு அந்தணன் தன் குலத்தை தவிர வேறு குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நேர்ந்தால் அவன் 4 வர்ணத்துல உள்ள பெண்களையும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதா ராஜகுரு அறிவிக்கிறார்.
எப்பேற்பட்ட ஒரு விசித்திரமான தீர்வு பாத்தீங்களா? 4 திருமணங்களும் 4 மகன்களும். இந்த தீர்வு கிடைச்ச சந்தோஷத்துல மன்னன் ஒரு பெரிய அரச திருமணத்துக்கே ஏற்பாடு பண்றாரு. சூரியசேனனுக்கு 4 குலங்களை சேர்ந்த 4 பெண்களோட ஒரே மேடையில பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்குது. இது மூலமா உருவாகிற வம்சாவளி தான் நம்ம கதையோட மிக முக்கிய அஸ்திவாரம். இந்த 4 கல்யாணங்கள் மூலமா உருவான வம்சாவளிய கொஞ்சம் கவனிங்க. சத்திரிய குல சித்ராங்கிக்கு பிறந்தவர் தான் நம்ம மாவீரன் விக்ரமாதித்தன். ராஜகுருவோட மகளான அந்தன பெண்ணுக்கு பிறந்தவர் வல்லப ரிஷி. வைஷ்யகுல பெண்ணான கோமலவள்ளிக்கு பிறந்தவர் அறிவாளியான பட்டி. கடைசியா தாசி தேவியானிக்கு பிறந்தவர் பத்ருஹரி. இதுக்கு நடுவுல மன்னன் இறந்துடவே மருமகனான சூரியசேனனே அந்த நாட்டுக்கு மன்னனாகி இந்த 4 பசங்களையும் மாபெரும் வீரர்களாகவும் அறிஞர்களாகவும் வளர்க்கறான். பர்த்ருஹரியின் சபதமும் முடிசூடலும். வருஷங்கள் பல ஓடிச்சு. சூரியசேனனுக்கு வயசாகி தன்னோட மரண படுக்கையில இருக்காரு. அவரோட 4 பசங்களும் சுத்தி நிக்கறாங்க. அப்போ சூரியசேனன் தன் கடைசி மகனான பர்த்ருஹரிய பார்த்து கண்ணீர் விடுறாரு. அப்பா ஏன் அழுகுறாரு? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரும் தியாகம் என்ன? இங்கதான் கதையோட ரொம்ப எமோஷனலான ஒரு கட்டம் வருது. தாசியோட மகனான பர்த்ருஹரிக்கு கல்யாணமாகி வாரிசு உருவானா மேலுலகத்துல தனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு சாஸ்திரம் சொல்றத நினைச்சு சூரியசேனன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பா படுற வேதனைய புரிஞ்சுக்கிட்ட பர்த்ருஹரி நெஞ்ச உருக்குற ஒரு சபதத்தை எடுக்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஏன் மூலமா சந்ததி உருவாகாதுங்கிறது நிச்சயம் அப்படின்னு தன் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதா சத்தியம் பண்றான். தன் அப்பாவோட மோட்சத்துக்காக ஒரு மகனா தன்னோட சந்ததியையே தியாகம் பண்றாரு பர்த்ருஹரி. பர்த்ருஹரியோட இந்த தியாகத்தை பார்த்து நெகிழ்ந்து போன சூரியசேனன் நாட்டாளும் மன்னனா பர்த்ருஹரிக்கே முடிசூற்றாரு. இதனால எவ்வளவு ஒரு கச்சிதமான ராஜ்யம் உருவாகுது தெரியுமா? வல்லபர் ரிஷி தவம் செய்ய காட்டுக்கு போயிட பர்த்ருஹரியோட ஆட்சிக்கு உறுதுணையா பட்டி பிரதம மந்திரியாவும் நம்ம விக்ரமாதித்யன் தோல்வி அறியாத படைத்தளபதியாவும் பொறுப்பேற்கிறாங்க. இவங்களோட துணையால அந்த தேசம் செல்வச் செழிப்போட எந்த குறையும் இல்லாம ஒரு பொற்காலத்தை நோக்கி பயணிக்குது. ஒரு பழமும் பெரும் திருப்பமும் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கிறப்போ, மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல ஒரு சின்னஞ்சிறு விஷயம் அத்தனையும் தலைகீழா புரட்டி போட போகுது. ஒரு பெர்ஃபெக்டான ராஜ்யத்தோட அமைதியை ஒரு சின்ன பொருள் கொலைக்கு போகுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் இந்த பழம். சோம சர்மன் அப்படிங்கிற ஒரு அந்தணன் கொண்டு வர ஒரு இனிப்பான பழம். பார்க்க சாதாரணமா தெரியுற இந்த பழத்துக்குள்ள அப்படி என்ன கசப்பான ரகசியம் ஒளிஞ்சிருந்தது? ராஜா பர்த்ருஹரியோட வாழ்க்கைய திசை மாத்தி போட்ட அந்த மாபெரும் திருப்பம் என்ன? விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தோட அடுத்த படியில காத்திருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன? இந்த ஒற்றை பழத்தோட மர்மத்தை நம்ம அடுத்த விளக்க பதிவுல கட்டாயம் உடைப்போம். அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க. நன்றி.